ஹாய், மரவள்ளிக்கிழங்கு அடை பண்ணலாம் வாங்க. மரவள்ளிக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு காய் சித்திரத்தை வச்சு நல்லா செத்திக்கலாம். நான் இதால் 2 கப்பு பொன்னி ரைஸு, 1 கைப்பிடி அளவு கடலப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொருப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது வானலில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். இப்போது அரைச்ச மாவோட துருவின கிழங்கு, பெருங்காயம், வதக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மாவு சேர்த்து நல்லா ஓரளவு மெலிசாக தட்டி அடை வேக ஆயில் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.